கொஞ்சம் போல லட்சணம் இருக்குன்னு ஊரா போனால் போண்டா மணிக்கு இதை விட கூட்டம் வரும். எடப்பாடி கும்பலை விட அவர்கள் அதிகம் வாங்குவார். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தகுதியான ஒரு தலைவர் என்று அவரை அடையாளம் கண்டு அவரை தூக்கி பிடித்தவன் தான். ஒரு அபிநந்தன் என்கிற ஒரு தனி மனிதன் தான் இந்த பாகிஸ்தானோடு ஒரு போருக்கு போய் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க இருந்த மோடியினுடைய சதி திட்டத்தில் மண்ணை அள்ளி போட்டதும் அபிநந்தன் தான். திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி? ரொம்ப பிரமாதம். தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்தி திமுகவை கடைசி படியில் இருக்கிற தமிழர்கள் கையிலும் அவர் கொண்டு சேர்த்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை போல ஒரு ஸ்திரமற்ற தமிழக அரசியல் சூழல், இந்த சந்தடி சாக்கில் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார வேண்டும் அவர் கருதவில்லை. ஆயாராம் காயாராம் வேலையில் ஈடுபட்டு குதிரை வீரம் நடத்தி கோட்டையிலே கொலுவிருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. மக்களை சந்தித்து நான் கோட்டைக்கு செல்ல விரும்புகிறேங்கிற அவருடைய ஜனநாயக பண்பு அவருக்கு ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கி தந்திருக்கிறது. வேட்பாளர்களை தேர்வு செய்ததில், தொகுதிகளை தெரிவு செய்ததில் அவருடைய ராஜதந்திரம் கனிந்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த சுமூகம்னா இதுக்கு பேர் தான் சுமூகம் என்று சொல்லுகிற ஒரு சூழலை உருவாக்கி தந்து இன்றைக்கு முந்தி செல்லுகிற படைக்கு அவர் தலைமை தாங்குகிறார். அவருடைய பங்களிப்பும் அவருடைய பாங்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய வெற்றியை ஈட்டி தரும் என்று நம்புகிறேன். அவருடைய பங்களிப்பு நல்லா இருக்கு. இவ்வளோ கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். தன்னுடைய சொந்த சகோதரரை அரவணைச்சு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது. அது அரவணைச்சு போயிருக்கலாம், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன அது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ரஜினி திரு கமல்ஹாசன் ரெண்டு பேருமே அரசியல் வரும்னு சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் வந்து ஏறிட்டு இருக்காரு, ரஜினி இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. இவர்களால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒரு தாக்கமே ஏற்படுத்தாது. மக்கள் நீதி மையத்துக்கு இப்போ என்ன கிடைக்கும்னா மிகப்பெரிய பாதிப்பு கிடைக்கும். ஏண்டா கடை விரித்தோம் என்று கவலைப்படுகிற இடத்திற்கு தள்ளப்படுவார் கமல்ஹாசன். மாற்று அரசியல் ஒரு கருத்தை முன்வைப்பது தவறா? மாற்று அரசியலை வைக்கலையே நீ, அதான பிரச்சனை. நீ எதிரி யாருன்னு சொல்லலை. இலங்கை தமிழர் பிரச்சனையில் உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லலை. பொருளாதார கொள்கை என்னதுன்னு நீ சொல்லலை. மாநில சுயாட்சி கொள்கையில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. இந்த அடித்தட்டு மக்களினுடைய இந்த 10% இடஒதுக்கீடு உட்பட சமூக நீதி கொள்கையில் மக்கள் நீதி மையத்தினுடைய கருத்தை என்னன்னு சொல்லி நீ எதை பற்றியும் கருத்து சொல்லாமல் கொஞ்சம் போல லட்சணம் இருக்குன்னு ஊரா போனால் போண்டா மணிக்கு இதை விட கூட்டம் வரும். சரி, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தரப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு பெரும் கூட்டமே வந்து சமூக வலைத்தளங்கள் அவருக்காக இயங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவரால் வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா இந்த தேர்தலில்? மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தகுதியான ஒரு தலைவர் என்று அவரை அடையாளம் கண்டு அவரை தூக்கி பிடித்தவன் நான், துலக்கி வைத்தவனும் நான் தான். ஆனால் அந்த கடமை அவர் செய்வதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது நாளுக்கு நாள் அந்த கட்சி நலிவை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பதுதான் உண்மை. இப்போ தேர்தல் காலத்தில் இப்போ வாக்கு சேகரிக்க வேட்பாளர் தேர்வு அறிவிப்பு என்று சொல்லி இயங்குவது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அந்த கட்சி சரியான திசை நோக்கி நகராத காரணத்தினால் சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அண்மைய கருத்து கணிப்பில் கூட அவருக்கு வந்து 2லேருந்து ஒரு 4 தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி கும்பலை விட அவர்கள் அதிகம் வாங்குவார்கள். அப்போ அதிமுக வாக்கு வங்கியை பிரிக்க போடுற முக்கியமான சக்தி அவர் தான். அப்படி பிரிக்கும் பட்சத்தில் அது திமுக பாதிப்பு. திமுகவுக்கு சாதகம். அது 89 மாதிரி ஆகிடும். அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதையும் இவர் பங்கு போடுறாரு இல்லையா? அதிமுக சாதகமான வாக்குகளை பிரிக்கிற மாதிரியே அதிமுக எதிரான ஓட்டுகள் இருக்கு இல்லையா? அதிமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளையும் வாங்குவார், அதிமுக ஓட்டுகளையும் வாங்குவார். அது என்ன ஆகும்னா ஓட்டு 2 செங்குத்தாக பிளந்துடும். அதனால திமுகவுக்கு சாதகமாக போயிடும். 89 மாதிரி ஆகிடும். உங்களுடைய அண்மைய ட்விட்டர் பதிவுகள் எல்லாத்தையுமே உங்களுடைய பேச்சுக்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பது வந்து முக்கியமான இதுவாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் நரேந்திர மோடியையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. வெளிநாட்டு அரங்கில் பார்க்கும்போது வெளிநாட்டு தளங்களில் வந்து இந்தியாவுக்கான ஒரு மதிப்பு அதிகரிச்சிருக்கு, மோடியின் செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த காரணத்தால் அவர் வந்து எதிர்க்கு? மோடியின் செல்வாக்கு எப்படி உயரும்? பல்வேறு இந்திய பணத்திற்கு உலகத்தில் எந்த சந்தையிலும் மதிப்பில்லை. இந்திய பணத்துக்கு வர்த்தக உடன்படிக்கையிலிருந்து இந்தியாவை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் கழட்டி விட்டாச்சு. உலக அரங்கில்
இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் வலிய போய் தானே ஒரு பெரிய மனிதன் மாதிரி காட்டுக்கொள்ளுகிற ஒரு பலவீனமான பிரதமராக இவர் தெரிகிறார். அழையா விருந்தாளியா போறாரு. அவர் யாராவது அழைச்சான்னு அங்கே எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு அழைக்கிறது இவர்கிட்ட என்ன இருக்கு? இந்தியா ஒரு முதன்மையான சக்தியாக வளர்ந்து வரும்போது அந்த நாட்டுடைய பிரதமரை ஒரு இன்னொரு நாடு வந்து கூப்பிடாமலே இவர் போவார்ன்றது கூப்பிட்டா பத்திரிகையில் செய்தி வரலாங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. மோடிக்கு அழைப்பு, ரஷ்ய அதிபர் புதின் அழைக்கிறார், மோடி போவதற்கு திட்டமிடுகிறார் அப்படின்னு ஏதாவது செய்தி வரணும்ல. இவராக ஒரு திடீர்னு போறாரு. அபிநந்தன் விமானி, இந்திய விமானி கைது செய்யப்பட்ட போது பாகிஸ்தான் ராணுவத்தால் அதை மீட்கிறதுக்கு இவருடைய பங்களிப்பு பெருசாக. இதற்கு பங்களிப்பு ஒரு மண்ணும் கிடையாது. அபிநந்தனாகவே தன்னை மீட்டு கொண்டு வந்தான். அரசின் உதவி இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டினான். இந்திய இராணுவத்திற்கு ஈடில்லாத பெருமை சேர்த்தான். ஒரு அபிநந்தன் என்கிற ஒரு தனி மனிதன் தான் இந்த பாகிஸ்தானோடு ஒரு போருக்கு போய் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க இருந்த மோடியினுடைய சதி திட்டத்தில் மண்ணை அள்ளி போட்டதும் அபிநந்தன் தான். அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு, இந்த விஷயத்தில் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, பாகிஸ்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கு, ரஷ்யா தெரிவிச்சிருக்கு, பிரான்ஸ் தெரிவிச்சிருக்கு, சவுதி அரேபியா தெரிவிச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே, இந்தியாவுக்கு ஒரு சாதகமான விஷயம் இல்லையாது. அப்போ போற யாரும் விரும்ப மாட்டாங்க. உலகத்தில் எந்த நாடும் போற விரும்ப மாட்டாங்க. தென்கொரியாவினுடைய அதிபரையே, வடகொரியாவினுடைய அதிபரையே இன்றைக்கு ட்ரம்ப் சந்திப்பது உலகத்தில் முக்கிய பேச்சாக இருக்கும் பொழுது போற யாராவது விரும்புவாங்களா? அபிநந்தன் தன்னை காப்பாற்றிக் கொண்டாருன்னா அவருடைய வீரம் தீரம் எல்லாத்தையுமே பாராட்டுறோம். ஆனால் அது மட்டுமே அவருடைய ரிலீஸ்க்கு வந்து காரணமாக இருக்குது. அதில் மோடிக்கு என்ன பங்கு சொல்லுங்க? இல்லை, ஒரு இன்டர்நேஷனல் அரேனால வந்து ஒரு விமானி சிறைபிடிக்கப்பட்ட 2-3 நாட்களுக்குள்ள விடுவிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? விடுவிக்கப்பட்டதற்கு இவர் என்ன திரும்ப தூக்கியாவது போட்டாரா? விடுவித்தது பாகிஸ்தானுங்க. பாகிஸ்தானுடைய பெருந்தன்மை, பாகிஸ்தானுடைய நல்லெண்ணம். பாகிஸ்தான் வாகா எல்லையில் கொண்டு வந்து அவரை விட்டா. வரவேற்கிற இடத்துல பிரைம் மினிஸ்டர் நின்றாரா? பாதுகாப்பு துறை அமைச்சர் நின்றாரா? உள்துறை அமைச்சர் நின்றாரா? யாருமே இல்லையே. இது ஒரு போரை திணிக்க முயற்சி பண்ணாரா? போரை திணிக்க விரும்பினார், திணிக்க முயற்சித்தார். போரை வைத்துக் கொண்டு இந்த போரில் வெல்ல வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். தேர்தல் போற எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நானும் ஆதரிக்கிறேன். சரி, அப்படியானால் இந்த போரில் வெற்றி பெற்றால் அவருடைய மதிப்பு கூடும், நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க நினைச்சாரு. அப்படியானா ஒரு சில வருடங்களுக்கு முன் நடைபெற்ற கார்கில் போர் எல்லையை தாண்டலையே, எல்லையை தாண்டாத போர். இல்லை, இந்திய வெளியுறவு கொள்கை வெற்றிகரமாக இருந்ததால் தான் இந்த விடுவிப்பு சாத்தியமானது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தோற்று போய்விட்டது. 1900 மீனவர்களை விடுவித்ததாக மோடி அரசு சொல்லுகிறது. 1900 மீனவர்களை விடுவித்தது மோடி அரசு அல்ல, வழக்கை சந்தித்து சிறையில் இருந்து தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் இலங்கை அரசால் கேளுங்க, விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கைது செய்திருக்கிறார்கள். எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்களுக்கு எந்த உத்தரவாதமும் இன்றைக்கும் இல்லை. தமிழக மீனவர்களினுடைய படகுகளை இலங்கை அரசு கைப்பற்றி வைத்துக் கொண்டு அவர்களை மீட்டு தரவில்லை. என்ன செய்தது மோடி சர்க்கார்? இந்திய தமிழக மீனவர்களை சுட்டுக் கொல்லப்படும் சம்பவம் ஒன்று கூட நடக்கல. கடந்த 5 ஆண்டுகள் ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் தானே? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கைது செய்யப்படுவது மீனவருடைய வாழ்வாதாரத்திற்கே உத்தரவாதம் இல்லையே. மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு அதிகமாகி இருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடைய செயல்பாடுகள் எல்லாராலையும் பாராட்ட. ஆற்றலாளர், அதீத திறமை உள்ளவர், நாடறிந்தவர், இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவருக்கு இப்போ ஒரே வேலை, வெளிநாட்டில் எங்கேயாவது இழவு விழுந்தா அனுதாபம் தெரிவிக்கிறது மட்டும்தான் வேலை. பாஸ்போர்ட் இல்லாமல் தவிச்சு எவ்வளோ பேர் வர வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் தெரிவிக்கிறது பாஸ்போர்ட் அதிகாரியே பார்த்துக்கிட்டு வரும். அதுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் தேவையில்லை. ஒரு சாதாரண அவர் ஆற்றலாளர் நாங்கள் ஒரு குறைச்சி மதிப்பிடலை. அவருக்கான வேலை எதுவும் கிடையாது. யாருடைய நிர்வாகத்தின் இவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறது? மோடியின் நிர்வாகத்தின் கீழ், பிரதமருடைய நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைச்சரின் ஆற்றல் பிரதமர் அளித்த சுதந்திரத்தால் வெளிப்படுகிறது. அதை இப்போ மோடி பாராட்டுக்குரியவர் தானே? அப்படி அவங்க இயங்க முடியாது, இயங்க விடலை, இயங்க விடமாட்டார். ஒன் மேன் ஆர்மி, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே தலைவன். இது ஒரு ஹிட்லரிசம்.
சுஷ்மா ஸ்வராஜ் நல்ல ஆற்றலாளர் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு இயங்க முடியல. அப்போ பிஜேபி நிர்வாகத்து பிரதமர் மோடி நிர்வாகத்தின் திறமைசாலிகள் இருக்கிறாங்க, அது ஒத்துக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க திறமசாலி. நிர்மலா சீதாராமன் உள்நாட்டிலேயே வந்து 7 லட்சம் துப்பாக்கிகள் வந்து AK-203 வந்து ரைஃபிள் வந்து நம்ம தயாரிக்கிறோம். ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தை நம்ம வாங்கியிருக்கோம். இது ஒரு சாதனை தானே? இதெல்லாம் ஏற்கனவே இருந்த வெளிவிவகாரத்துறையில் ஏற்கனவே பாதுகாப்பு துறையில் ஏற்கனவே மேற்கொண்ட முயற்சியினுடைய தொடக்கம். ஒரு வெண்டைக்காய் கூட வாங்க முடியாது. இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, உங்களோட சைடு வந்து பிரதமர் மோடி தான் டார்கெட்டாக இருக்காரு. மோடி இல்லாத இந்த ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் வர இருப்பீங்களா? மோடி தான் உங்கள் பிரச்சனை. மோடி விலகிட்டார், நிதின் கட்காரி வந்து அடுத்த பிரதமர் சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியும். பிஜேபி என்கிற வகுப்பு அந்த கட்சியை ஏற்கவே முடியாது. உங்கள் ஐடியாலஜிக்கு நீங்கள் மட்டும் எதிரானது. ஆமாம், கடந்த காலங்களையும் பார்த்துருக்கோம், இப்பவும் பார்த்துருக்கோம். வாரிசு அரசியல்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்திக்கும் குற்றச்சாட்டுக்கான ஒரு விஷயம். அதனால் திமுகவுடைய இந்த முறை திமுக ரெண்டுத்துலையுமே முக்கிய தலைவர்கள் வாரிசுகளுக்கு தான் வந்து திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. இது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். பந்து அவர்கள் மைதானத்தில் இருக்கிறது. இதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. இது தேர்தல் முடிவுகளை பாதிக்காத அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்? தேர்தல் முடிவுகளை பாதிக்காதுன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு உற்சாகத்தை குறைக்கும். கடந்த கால தேர்தல்கள் ஒரு முறை வந்து கலைஞர் சொல்லியிருந்தார், திமுக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று. அந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது அவங்களுக்கு. இந்த முறை திமுக ரெண்டுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் எது வந்து கதாநாயகனுக்குரிய அம்சத்துடன் இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான். 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை, சாலை பணியாளர்கள் வேலை. ஏன்னா திமுக ஆட்சியில் அதை போன தடவை கொண்டு வந்தாங்க. 10,000 சாலை பணியாளர்களை நியமித்தது திமுக. அதை இந்தியா முழுவதும் விரிவு செய்வதற்கு இன்றைக்கு ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வேலையில்லா பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சொல்வதற்கு பல பேருக்கு வழி தெரியாது. அந்த வழிக்கு ஒரு வாசலை இன்றைக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை திறந்து வைத்திருக்கிறது. 7 தமிழர்களுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவோம் என்று சத்தியமடித்து சொல்லியிருக்கிறது. மத்திய மாநில உறவுகளை சீராக்குவது மட்டுமல்ல, மாநில அரசினுடைய உரிமைகளில் மத்திய அரசாங்கம் ஆதிக்கம் செலுத்துவதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருப்பதால் அற்புதமான தேர்தல் அறிக்கை.